காப்பி அடிக்கிறது நிறைய பேர் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கண்டிப்பா இல்ல. ஸ்கூல் டைம்ஸ்ல என்னதான் நீங்க பெரிய டாப்பரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சு காப்பி அடிச்சிருப்பீங்க. அப்படி காப்பி அடிச்சு மாட்டணும் அப்படின்னா ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆஸ் அ டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டரா காப்பி அடிக்கிறதுல என்னெல்லாம் யூஸ் அப்படின்ட்டு 3 டிப்ஸ்ல சொல்றேன். இன்ஸ்பிரேஷனல் காப்பி. டிசைனிங் கிளாஸ் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தந்த வார்த்தை என்ன அப்படின்னா காப்பி அடிங்க. நீங்க எது பண்றதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் பண்ணி வச்சுக்கிறத அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா நீங்க காப்பி அடிக்கும் போது உங்களோட ஸ்கில் செட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். காப்பியிங் கிவ்ஸ் ஃபெமிலாரிட்டி. ஃபேமஸான KFC நேமா வச்சு TFC, LFC, CFC ஏகப்பட்ட கடை இருக்கு. அண்ட் ஒரு போன்ல நியூ ஃபீச்சர் வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஃபீச்சர் எல்லா பிராண்ட்லயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொண்டு வந்துருவாங்க. இது என்னதான் ஒரு வகையில காப்பியா இருந்தாலும் அதை யூஸ் பண்ற நம்மளுக்கு ஒரு ஃபெமிலாரிட்டி கிரியேட் ஆகும். அண்ட் இதை பார்த்த உடனே இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்க மாதிரி ஒரு ஃபீலும் வரும். காப்பியிங் இம்ப்ரூவ்ஸ் கிரியேட்டிவிட்டி. நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை காப்பி அடிச்சு கிரியேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கிரியேட்டிவிட்டியும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் போக போக உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியும் நீங்க இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் இட் வில் சேஞ்ச் எவ்ரிதிங்.